வணக்கம் பங்காளிகள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் உங்கள் சவுந்தர். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தமிழன் ஃப்ரம் சைனா சேனல். இன்றைக்கி தமிழகத்தில் மிக முக்கியமான நாள், தேர்தல் ரிசல்ட். அடுத்த 5 ஆண்டு நம்மளை யார் ஆட்சி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நாள். இப்போயே மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அடுத்த 5 ஆண்டு யார் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிறது. என்னோடய வாழ்த்துக்களை டிவிகேக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு 75 வருஷமாக டிஎம்கே இருக்குது, 50 வருஷமாக ஏடிஎம்கே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த 2 கட்சியில் ஏதோ ஒரு கட்சி தான் வந்து ஆட்சிக்கு வரப்போகுது. மக்கள் அவங்க கையில் தான் ஆட்சி கொடுக்க போகிறாங்க. அடுத்த 5 ஆண்டு இல்லை, அடுத்த 10 வருஷம் கழித்து தான் வந்து டிவிகே வரும் அப்படிங்கிறது தான் என்னோடய மனசில் எண்ணமாக இருந்துச்சு. அதை சுக்குநூறாக உடச்சிட்டாங்க மக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, என்னோடய எண்ணம் மட்டும் இல்லை, நிறையா விஷயங்கள் உடஞ்சதை வந்து என்னால் பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, ஜாதி, மதம், அது போக காசு, பணம், இது எல்லாத்தையும் தாண்டி மக்களோட எண்ணம் ஜெயிச்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, என் ஜாதிக்காரனாக இருக்கிற, என் மதத்துக்காரனாக இருக்க, நீ எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. இல்லை, இந்த பணத்தை வச்சுக்கோ, இந்த பொருளை வச்சுக்கோ, எனக்காக ஓட்டு போடு அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. இவங்களையெல்லாம் தாண்டி உடச்சுட்டு சுக்குநூறாக தெறிக்க விட்டு மக்கள் மனசில் நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னா அதை நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ என்ன தான் காசு கொடுத்தாலும் சரி, ஜாதி பார்த்து சொன்னாலும் சரி, மதத்தை பார்த்து சொன்னாலும் சரி, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. என்ன யார் ஆட்சி செய்வாங்க, யார் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத நான் தான் சொல்லுவேன் அப்படிங்கிறத மக்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிட்டாங்க. இந்த இடத்துல நான் டிவிகேக்கு வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அடுத்த 5 ஆண்டு யார் ஆட்சி அமைப்பாங்க, யார் வரணும் அப்படிங்கிறத அவங்க கையில் தான் இருக்குது. டே 1 நாளையிலிருந்து அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அது கண்டினியூ ஆகணுமா, இல்லை அதுக்கப்புறமும் மக்கள் சேஞ்சு வேணும்னு யோசிக்கணுமா அப்படிங்கிறத அடுத்த 5 ஆண்டு தான் முடிவு பண்ண போகுது. ஸோ வாழ்த்துக்கள் டிவிகே, நல்லா ஆட்சி செய்யுங்க. விஜய் சார், மக்களுக்கு நல்லது செய்யுங்க.